விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். அடிக்கடி விபத்து நடக்கும் அந்த இடத்தில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்திருக்கின்றனர். பொங்கல் தினத்தில் நடந்த பரபரப்பு சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள செண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களான சரண்ராஜ், ஜீவா ஆகியோர் பொங்கல் தினத்தில் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக சென்ற கார் மோதியதில் சரண்ராஜ், ஜீவா இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள செண்டூர் கிராமத்தில் சாலையை கடப்பவர்கள் விபத்தில் சிக்கி அடிக்கடி உயிரிழக்கும் சம்பவம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் தினத்தில் நடந்த சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த செண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் மயிலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட கிராம மக்கள் மறுத்துவிட்டனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் மீது தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். போலீசாரின் தடியடியில் இருந்து தப்பிக்க நாலாபுறமும் சிதறி ஓடிய பொதுமக்களை விடாமல் விரட்டி சென்று போலீசார் தாக்கினர். இதனை வீடியோ எடுத்த செய்தியாளர்களையும் போலீசார் தாக்கினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை போலீசார் சீர் செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியதே இந்த உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. அந்த இடம் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க போகிறதோ? சார் ரிப்போர்ட் சார்